டைவர்ஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் அந்த அம்மா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இவர் கொடுத்தே தான் ஆக வேண்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அங்கே யூகேல இருந்த சங்கீதா ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய மேட்ரிமோனியல் ஹோம்னா என்ன? அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுக்கு உள்ள போகிற ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் மறுத்திருக்கிறார். இந்த மறுத்திருக்கிறத கேட்டுட்டு எனக்கு அந்த வீட்டுக்குள்ளார நான் போய் வாழணும், இதுக்கு எனக்கு கோர்ட்டோடைய ஆர்டர் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிற பெட்டிஷன். வீடு திரு விஜய் அவர்கள் பெயர்ல இருந்துச்சுன்னா அதுக்கான ரைட்ஸ் அவங்க இது பண்ண முடியுமா? கண்டிப்பா. சங்கீதா மட்டும் கிடையாது, சங்கீதா பிள்ளைகள், சங்கீதாவும் விஜய்க்கும் சேர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளார போய் அவங்க வாழ்றதுக்கு, ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது, சட்டத்திலும் இருக்கிறது. இப்போ எப்படி அவங்க விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களை நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்லியிருப்பாங்க? அவங்க ட்ரை பண்ணி அங்கே ஏதோ ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சம்திங் ஹேட் ஹேப்பன்ட் பிஹைண்ட் தி சீன், ஏதோ ஒன்று பின்னாடி நடந்திருக்கு. அது என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. டைவர்ஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் அந்த அம்மா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இவர் கொடுத்தே தான் ஆக வேண்டும். இவங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது என்ன கேட்டகரியில் இவங்களே கேட்க முடியும்? அதுக்குன்னு ஒரு ஆர்டர் எதுவும் இருக்கா கோர்ட்டில்? இவ்வளோ தான் கேட்கணும், நீங்கள் இப்படி தான் வரைமுறை இருக்கு அந்த மாதிரி? ஜனநாயகம் படத்துக்கு அப்புறமா நான் படம் நடிக்க போகிறதில்ல, அப்போது எனக்கு இன்கம் வராது. இன்கம் வரல அப்படின்னா ஹவு வில் ஐ பே யூ? நான் எப்படி உனக்கு பணம் தர முடியும்? நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஒன்றொன்னா விற்று தான் நான் இப்போ கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன், கட்சியை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் யாரு? ரசிகர்கள், அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்வாதிகள் மேபி ஒருத்தரோ 2 பேரோ இப்போ புதுசாக இணைந்திருக்காங்களே தவிர அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய ரசிகர்கள். ஒருத்தே இல்லை அப்படிங்கிற ஒரு டோன்ல அப்படி பேசுறது அக்ஷய் உமனா அந்த டோன் எடுக்கிறது எப்படி பார்க்குறது? வார்த்தை இல்லைன்னா அவர் யாரை சொல்றாரு? அப்ப மனைவி சங்கீதாவை சொல்றீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. வணக்கம் மேம். வணக்கம். நடிகர் விஜய் சங்கீதா அந்த டிவோர்ஸ் இஷ்யூல இப்போ புதுசாக ஒரு மனு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். அதில் என்னென்னா தன்னை வீட்டில் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி மேம் சொந்த வீட்டில் அவங்கள வீட்டில் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனுவாக கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஓபி, அதாவது வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிற மெயின் கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு விவாகரத்து வேணும், இன்ட்ரம் மெயின்டெனன்ஸ் வேணும், பெர்மனன்ட் அலிமனி வேணும். விவாகரத்து வேணும், இடைக்கால வாழ்வுரிமைக்கான செலவுக்கு பணம் வேணும், பர்மனண்ட்டாக ஒரு ஜீவனாம்சம் வேணும். இதுதான் அவங்க கேட்டிருக்கிற மெயின் பெட்டிஷன். இந்த மெயின் பெட்டிஷனில் இன்ட்ரம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் அவங்க ஃபைல் பண்ணலாம். அதில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு யூகே ரெசிடெண்ட். அந்த யூகே ரெசிடெண்ட்டுங்கிறது நமக்கு எப்படி நம்மளே அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவங்க திருமணம் நடைபெறும் போதே 1988 முதல்ல அவங்க கல்யாணம் வந்துட்டு எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஆஸ் பர் தி யூகே ரெஜிஸ்ட்ரேஷன் நாம்ஸ். 1989 தான் ஆஸ் பர் ஹிந்து ரைட்ஸ் அண்ட் செரமனிஸ் இங்கே சென்னையில் நடந்ததா அவங்களுடைய தரப்பு மனுலேயே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷீ வாஸ் எ யூகே ரெசிடெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் அதே கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுடைய பெட்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிய வர்றது என்ன, யூகே சிட்டிசன் போது ஷீ இஸ் ஆல்ரெடி ஹோல்டிங் அ சிட்டிசன்ஷிப். இப்போ அங்கே இருக்கிறவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. 26-28 வருஷம் பந்தம். இதுக்கப்புறம் 2021 வந்துட்டு நாங்கள் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அமிக்கபிளாக செட்டில் பண்ண ட்ரை பண்ணோம். லீகல் நோட்டீஸஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். இதுக்கு எங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அமிக்கபிளாக போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவர் பண்ண ப்ராமிசஸும் கீப் அப் பண்ணாததுனால நான் வந்துட்டு இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளேன் அப்படிங்கிறது தான் இது வந்துட்டு ஒரு ஜிஸ்ட் ஆஃப் தி அவங்களுடைய பெட்டிஷன். நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அங்கே யூகேல இருந்த சங்கீதா ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க.
வந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய மேட்ரிமோனியல் ஹோம்னா என்ன, அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுக்கு உள்ள போகிற ட்ரை பண்ணியிருக்காங்க, இவர் மறுத்திருக்கிறார். இந்த மறுத்திருக்கிறத கேட்டுட்டு எனக்கு அந்த வீட்டுக்குள்ளார நான் போய் வாழணும், இதுக்கு எனக்கு வந்துட்டு கோர்ட்டோடைய ஆர்டர் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிற பெட்டிஷன். இப்போ இந்த பெட்டிஷன் வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா, எஸ் இட் வில் பி கிராண்டட். கண்டிப்பாக சங்கீதாவுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய. ஏன் அப்படின்னா, டைவர்ஸ்க்கு உண்டான இந்த விவாகரத்து சட்டம் மட்டும் கிடையாது, நம்ம பெண்கள் பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல் ஒரு தனிப்பட்ட ஒரு செக்ஷனே இருக்குது, செக்ஷன் 17. ஸோ விமன் ஹேஸ் ஆல் ரைட்ஸ் டு தி ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட். அப்படின்னா என்ன, பெண்கள் தன்னுடைய மேட்ரிமோனியல் ஹோம், கணவனும் மனைவியும் சேர்ந்து இணைந்து வாழ்ந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அந்த வீட்டுக்கு போய் இருக்கிறது. இப்போ வீடு திரு விஜய் அவர்கள் பெயரில் இருந்துச்சுன்னா அதுக்கான ரைட்ஸை அவங்க இது பண்ண முடியுமா? கண்டிப்பாக விஜயோடைய பெயரில் இருக்குது அப்படின்னா, இன்றைய தினத்தில் அவங்க சங்கீதா மட்டும் கிடையாது, சங்கீதா பிள்ளைகள், சங்கீதாவும் விஜய்க்கும் சேர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளார போய் அவங்க வாழ்கிறதுக்கு, ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது, சட்டத்திலும் இருக்கிறது. இப்போ எப்படி அவங்க விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களை நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படி? இந்த இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. ஒரு நார்மல் ஒரு சிவிலியனாக எடுத்துப்போம், நம்ம ஒரு அட்வொகேட்டாக வேண்டாம், ஒரு பொலிட்டிஷியனாக வேண்டாம், எனக்கும் இன்னொருத்தருக்கும் மனஸ்தாபம், எனக்கும் என் கணவர் விஜய்க்கும் வந்துட்டு மனஸ்தாபம், மறுபடியும் ஒரே கூரையின் கீழ் இருக்கும்போது பிரச்சனைகள் பெருசாக தான் போகுது. நிறையா நம்ம நார்மல் சிவிலியன்ஸே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வெளியே தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க, மறுபடியும் இவங்க வந்துட்டு நான் அதே வீட்டுக்குள்ளே தான் போய் இருப்பேங்கிறாங்க. அது என்ன அதனுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விஜயுடைய அந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா, நீலாங்கரையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு அப்ராக்சிமேட் ரேட் வந்துட்டு அரௌண்ட் 50 to 80 CR வருதுங்கிறாங்க. அப்போ அந்த எப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்துட்டு விட முடியும்? அந்த அளவுக்கு லக்ஸுரியாக இவர் வந்துட்டு காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியல. ஏன் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோர்ட் வரைக்கும் கொண்டு போனால் அவங்களே போய் இது பண்ணிக்கலாம். மேபி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, பண்ணாமல் ஒருத்தர் போய் தனியாக போய் மனு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணி அங்கே ஏதோ ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சம்திங் ஹேட் ஹேப்பன்ட் பிஹைண்ட் த சீன், ஏதோ ஒன்று பின்னாடி நடந்திருக்கு. அது என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, மீடியாவுக்கும் தெரியாது, சிவிலியன்ஸான நமக்கும் தெரியாது. என்னங்கிறது சங்கீதாவோட லாஸ்ட் டைம் அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் சர்க்குலேட் ஆன மாதிரி இந்த தடவை இந்த ஐஏ சர்க்குலேட் ஆகலை, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருக்காங்க. அதனால அது என்னன்னு வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக சங்கீதா அவர்களை அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அதை விஜய் அவர்கள் ஏற்கனவே பின்பற்றலன்னா என்ன ப்ராப்ளம்? பின்பற்றி தான் ஆகணும், இல்லைன்னா அது மேலே கிரிமினல் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்கப்படும். இப்போ அவங்க அந்த இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டுனா இவங்க பாட்டுக்கு உள்ளே போனால் அதை தடுக்க முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாட்டினாலுமே அதில் அவங்களுக்கு ஒரே வீட்டில் அவங்க 2 பேரும் வாழ்வாங்க. அதாவது குறிப்பாக டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் அவங்க அந்த அம்மா ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இவர் கொடுத்தே தான் ஆக வேண்டும். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இவங்க ஒரு 3 BHK வில்லாவில் வாழ்ந்துட்டு வராங்க, ரெசிடென்ஷியல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி 3 BHK அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு சங்கீதா கொடுக்கணும். இவர் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறார், கிட்டத்தட்ட 50 to 80 CR அமௌண்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்த்துனா அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வில்லா வந்துட்டு இவர் ரெடி பண்ணி தந்து தான் ஆக வேண்டும். அதுதான் நம்ம சட்டமும் சொல்லுது. இப்போ இவங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது என்ன கேட்டகரியில் இவங்களே கேட்க முடியும்? அதுக்குன்னு ஒரு ஆர்டர் எதுவும் இருக்கா கோர்ட்டில்? இவ்வளோ தான் கேட்கணும், நீங்கள் இப்படி தான் வரைமுறை இருக்குது அந்த மாதிரி? இவ்வளோதான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு நடிகர் நடிகையோட கேஸ் நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். 40 lakhs வந்துட்டு பர் மந்த் மெயின்டெனன்ஸ். 40 lakhsக்கு என்னங்க ஒரு செலவு இருக்க போகுது? சிம்பிள், நான் ஒரு நார்மல் சிவிலியன், எனக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த கார் இருக்குது, லைபிலிட்டிஸ் வந்துட்டு என் பேரில் இல்லைன்னா எனக்கு 40 lakhs தேவையே கிடையாது. அதனுடைய ஆல்மோஸ்ட் ஹாஃப்னு கூட சொல்ல முடியும். எனக்கு மந்த்லி ஒரு 1 to 2 lakhsல என்னோட எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ ப்ராப்பர் ஃபுட்டிங் நீ எவ்வளோ வேணாலும் கேளு, கோர்ட் அத்தனையும் கிராண்ட் பண்ணாது. கோர்ட் வந்துட்டு தன்னுடைய பர்சனல் மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர் ஃபுட்டிங், க்ளோதிங், ஷெல்டர்,
மெயின்டெனன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும்தான், பொருட்கள்னு சொல்ல முடியாது, அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும்தான் the court will grant the order. இந்த ஜீவனாம்சம் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இது சேருமா, இல்லை பிள்ளைங்களுக்கு தனியாக அது தனியாக கொடுக்கணுமா? பிள்ளைங்க வந்துட்டு இப்போ 2 பேருமே போத் ஆர் மேஜர். ஸோ அவங்களுடைய செலவுகள் அவங்க பார்த்துக்க முடியும். இல்லை அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை, நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி ஏர்லியர் அதுபடி ஒரு கிரிமினல் கேஸே வந்துட்டு அவங்கனால அகேன்ஸ்ட் ஜோசப் விஜய் சந்திரசேகர் மேல ஃபைல் பண்ண முடியும். ஓ, அப்படி இருக்கலாம் அவங்களுக்கு. கண்டிப்பா குழந்தைங்க நினைச்சா, குழந்தைங்க விருப்பப்பட்டால், அவங்க வந்துட்டு அவங்க இன்றைய தினத்துல ஒரு ஸ்டூடெண்டா தான் இருக்காங்க, தன்னை தானே மெயின்டைன் பண்ற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா they will be entitled. எதுக்கு அப்படின்னா இந்த 125 சிஆர்பிசி படி அது வந்துட்டு ஒரு கிரிமினல் கேஸாக கோர்ட்டில் வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடக்கும். இப்போ அவங்களால தன்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலுமே இது அப்பாவோட சொத்து தானே அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் உரிமை உண்டுன்னு தானே அவங்க கேட்பாங்கல்ல? கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அது கொடுக்கணுங்கிறது கட்டாயமா இல்லை எப்படி விஜய்? அதாவது 2 விஷயமா அதை நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, என்னுடைய சம்பாதியத்தில் நான் சம்பாதிச்ச சொத்து, அது வந்துட்டு அவர் நினைத்தால் யாருக்கு வேணும்னாலும் அவர் கொடுக்கலாம், இதுதான் சட்டம். இதே என்னுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய தாத்தா, என்னுடைய தாத்தாவோட தாத்தா இப்படிங்கிற சொத்து இன்னைக்கு நேத்து பிறந்த குழந்தையா இருந்தா கூட they will be entitled for the ancestral property. பூர்வீக சொத்துக்கு இன்று பிறந்த குழந்தையா இருந்தாலும் அதுல கிளைம் பண்ணலாம். இப்போ அவங்க தாத்தாவோட சொத்தா இருந்தாலுமே இப்போ இதுல வந்துட்டு நம்ம சந்திரசேகர் சார் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு தகப்பன் வழி தாத்தா, இவருடைய ஏர்னிங்ஸ்ல உருவான சொத்துக்கள் இல்லை இவர் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்கள் தேவைப்பட்டால் அவர் இல்லாத பட்சத்தில், இல்லாம போகிற நேரத்துல சஞ்சயும் சாஷாவும் they can claim rights over the ancestral property. ஓகேம்மா. இப்போ மனைவி கேட்குறாங்க இப்போ ஜீவனாம்சம் கொடுங்க அப்படிங்கிறப்ப இப்போ விஜய் அவர்கள் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நஷ்டப்பட்டேன், எனக்கு சம்பாத்தி எந்த இதுவும் இல்லை, நான் படம் நடிக்கிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறதுக்கு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கலாமா? கண்டிப்பாக வைப்பார். அதுதான் நான் என்னுடைய அந்த ஹியரிங் லாஸ்ட் ஒரு ஷூட்ல கூட நான் சொன்னேன், அவருக்கு வந்துட்டு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதான் வந்துட்டு எனக்கு வருமானம் ஒரே ஒரு வழியில தான் வருது. கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகம் படம் தான் அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அறிவிச்சுட்டார். ஜனநாயகம் படத்துக்கு அப்புறமா நான் படம் நடிக்க போறதில்ல, அப்போ எனக்கு இன்கம் வராது. இன்கம் வரல அப்படின்னா how will I pay you? நான் எப்படி உனக்கு பணம் தர முடியும்? நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஒன்னொன்னா விற்று தான் நான் இப்போ கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன், கட்சியை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் யாரு? ரசிகர்கள், அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்வாதிகள் மேபி ஒருத்தரோ 2 பேரோ இப்போ புதுசாக இணைந்திருக்காங்களே தவிர அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய ரசிகர்கள். இவங்களுக்கு எவ்வளோ தூரம் அரசியல் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ விஜய் அவர்கள் அவங்க சொத்தை ஓகே நான் இது பண்ணிக்கல, அவங்களும் மனைவியும் எனக்கு சொத்து வேண்டாம், விவாகரத்து மட்டும் கொடுங்க அப்படின்ட்டாங்க. இன்கேஸ் ஆஃப்டர் விஜய்க்கு அப்புறம் அந்த சொத்து இன்கேஸ் அது பிள்ளைங்க உரிமை கொண்டாட முடியுமா, மனைவியோ பிள்ளைங்களோ? கண்டிப்பா. அதாவது வந்துட்டு இன்டெஸ்டேட், அதாவது ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இன்டெஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 10 சொத்து இருக்கு, இந்த சொத்து வந்துட்டு என்னுடைய காலத்தின் பிறகு என் பிள்ளைகளுக்கும் இப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டோம், அப்ப அங்க என்ன நடக்கும்? என்னுடைய சொத்துக்கள்ல எப்படி இன்ஹெரிட் ஆக போய் எப்படி பாக பிரிவினை போக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ அவருடைய வாரிசுகள் எப்படி? இதுக்கு வந்துட்டு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு, இதுக்குன்னு இவங்களுடைய வந்துட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸோ இதுல எப்படி ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன் இருக்கு, இதுக்கு எல்லாமே ரேஷியோ ஷேர்ஸ் படி நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ மனைவி தான் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயாச்சு இல்ல, குழந்தைகள் பிறந்தது இவங்க 2 பேத்துக்கு தானே. மனைவி விவாகரத்து பண்ணிட்டீங்க, குழந்தைங்களை விவாகரத்து பண்ண முடியுமா? முடியாது. குழந்தைங்களுக்குன்ட்டு அப்போ அவங்க எப்பனாலும் சேர்ந்துக்கலாம் வந்து. கண்டிப்பா. ஏங்க அவ்வளோ பெரிய நாடே கொண்டாடுற ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய நடிகருடைய
மருமகன் இன்னைக்கும் அவருடைய குழந்தைங்கள வந்துட்டு பார்த்துட்டு தானே இருக்காரு. ஸோ அதனால அதை நம்ம வந்துட்டு பொருட்படுத்தவே முடியாது. அவருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, அவரும் இன்னைக்கு லீடிங் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அதான் இந்த ஜென்ரேஷனுடைய ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இருக்கிறாரு. ஆனால் இன்றும் அவர் வந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறார். இல்லை ஆஃப்டர் இன்கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தைங்க என்னோட கண்காணிப்பில் தான் இருப்பாங்கன்னு மனைவி சங்கீதா அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதா? ஏன்னா அவங்க மேஜர். சரி, பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, பிள்ளைங்களுடைய விருப்பம், நான் அம்மா கூட தான் இருப்பேன், அப்பா வேண்டாம்னு சொன்னா விருப்பம். அது இவங்க போய் சந்திக்கிறதுக்காக கேஸ் போடலாமான்னு கேட்குறேன். விஜய் அவருக்கு சந்திக்கலான்னு கேஸ் போட்டாலும் கேஸே இங்கே நிற்காது. பிகாஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க மைனர் 18 வயசுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் கோர்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கும். யாருக்கிட்டன்னு கொடுக்கும்? அதாவது வந்துட்டு யார்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற காட்டிலும் இப்போ நான் இன்னொரு கேஸ் கூட பிரபலமாக இப்போ நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கேஸில் அந்த பெண் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்தைங்களை வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப போராடினாங்க. இப்போ வந்துட்டு கோர்ட் வந்துட்டு மாசத்துல ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இவ்வளவுதான். இதுவும் அந்த குழந்தைங்க நாளைக்கு மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களின் விருப்பம். மேம், இப்போ தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அப்படி டைவர்ஸ் மேட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. அதனால இந்த ஜீவனாம்சம் அப்படி இப்படிங்கிறப்ப இவங்ககிட்ட பணம் புகழ் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி கிராமப்புறங்களில் அந்த மாதிரி சாமானிய மக்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்களும் இந்த மாதிரி ஜீவனாம்சம்லாம் கேட்கலாமா, முடியுமா? ஜீவனாம்சம் கேட்கலாமான்னா கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ வந்துட்டு எனி கேஸ் அது வந்துட்டு அவர் பணக்காரரா ஏழையா, சட்டத்தின் முன்பு எல்லோரும் ஒருவரே சமம், எல்லோரும் சமம். என்ன விஜய் சங்கீதா மேட்டரில் அவர் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் கோர்ட் தீர்ப்பு சொல்லுச்சுன்னா அதனுடைய குவாண்டம், அதனுடைய அமௌண்ட் வந்துட்டு பெருசாக இருக்கும். லாக்ஸில் இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. லாக்ஸ் வந்துட்டு நீங்களும் நானும் வாங்க வேண்டியது குரோஸ்குள்ள மேலே இருக்கும். இதுவே ஒரு சாமானிய மக்கள், நான் ஒரு விவசாயி, கூலி தொழிலாளி, வீட்டு வேலைக்கு போகிறவ அப்படின்னா ஆல்வேஸ் கணவர் வந்துட்டு இஸ் டியூட்டி பவுண்ட் டு மெயின்டைன் ஹிஸ் ஒய்ஃப். கணவர் வந்துட்டு என்ன ஆனாலும் பிச்சை எடுத்தாவது தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்துக்க வேண்டும் அப்படிங்கிறதா சட்டம் சொல்லுது. இப்போ இருக்கிற ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது? வைஃப் வந்துட்டு சம்பாதிச்சாலும் கூட ஹஸ்பண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் ஒய்ஃபை. இதுதான் சொல்லிட்டு வருது. ஸோ இது சாமானிய மக்களும் நிறைய சட்டம் அவங்களுக்கு சார்ந்தும் இருக்குது. கிரிமினல் கேஸ் படி நம்ம கொண்டு போகணும்னா அப்படியும் கிரிமினாலிட்டி மேக் ஓவர் பண்ணி நம்ம வந்துட்டு பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வெரி ஸ்ட்ராங் ஆக்ட், அதன்படியும் நம்ம வந்துட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இப்போ ஒரு பேச்சு வந்து ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மேம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகி திருமதி ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க நேற்று நைட்டு. பெண்ணியம் பேசும் உங்களிடம் கண்ணியம் உள்ளதா விஜய் அப்படின்ட்டு. அவங்க கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சிக்காரங்க ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு இது அநீதி நடக்குது, மனைவி சங்கீதாக்கு அநீதி நடக்குன்னு குரல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னா அவங்க என்னுடைய நல்ல ஒரு தோழி. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா பெண்ணியம் பேசும் கண்ணியம் உனக்கு உள்ளதா அப்படின்னா பெண்ணியம் பேசுறதுக்கு கரெக்டான நபர் ரஞ்சனா நாச்சியார். ஸோ அவங்க நிறையா லைஃப் சஃபரிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ ஷீ இஸ் இன் டு பொலிட்டிக்கல் லைஃப், சோஷியல் லைஃப்பில் இருந்துட்டுருக்காங்க. இவங்களோட இன்டர்வியூ, இவங்க பேசினது, இவங்க டிராஃப்ட் பண்ண லெட்டர்ஸ் நானும் இப்போ வரும்போது தான் நானும் பார்த்தேன். ஸோ அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, தலைவனின் வழியே தொண்டனின் வழி. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டு வந்துட்டு அப்ரப்டாக அவங்க யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு தலைவரின் மனைவியும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சரித்திரம் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வீடு இல்லை விவாகரத்துன்னு போய் யாருமே நிற்கலை. ரொம்ப நாளாக வந்துட்டு தமிழ் பேசும் முக்கியமான ஒரு தலைவர் அவங்க மனைவி போகலை, அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் ஆர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு பர்சன், அந்த அக்கா மட்டும்தான் போய் என்னை அவர் பார்த்துக்கல, என்னை ஏமாத்திட்டாருன்னு சொன்னேன். எந்த தலைவரின் மனைவியும் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் போகல.
ஸோ அதனால் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் செகண்ட் ஒய்ஃப் இப்படின்னு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்துட்டு யாரும் போய் இன்றைக்கி வரைக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொபகேண்டா வரலை. ஸோ இது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டராக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சரியே அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இறுதியாக மகளிர் தினம் கொண்டாடினாங்க விஜய் அவர்கள், நானும் போயிருந்தாங்க. இது ஒரு ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற ஒரு டோனில் அப்படி பேசுனது அஸ் ஏ உமனா அந்த டோன் எடுக்கிறது எப்படி பார்க்குறீங்க? வர்த்தே இல்லைன்னா அவர் யாரை சொல்கிறாருங்க? கோட்டையா? இல்லை அவருடைய மனைவி சங்கீதாவை சொல்கிறாரா? அப்போ மனைவி சங்கீதாவை சொல்கிறேங்க அப்படின்னா இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? ஒரு பிள்ளை இல்லை, பிடிக்காம வர்த்தே இல்லாமையா 2 குழந்தைங்க உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. நல்ல ஒரு திருமண பந்தத்தில் நம்மளே எத்தனையோ ஷோஸ்ல சங்கீதாவும் விஜயும் ஒன்னா வந்திருக்கிறத பார்த்தோம். இப்போதான் ரீசெண்ட் டேஸாக நம்ம அவங்கள ஆன் ஸ்க்ரீன் நம்ம பார்க்கல. ஸோ அவர் வர்த்தே இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை கண்டிப்பாக அவர் மறுபடியும் இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணி அவர் வந்திருக்கணும் ஸ்டேஜில் பேசும்போது. அது வந்துட்டு ஒரு விமனுடைய டிக்னிட்டியை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் த சென்னை சில்க்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.